என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் வாழ்க்கையில விளையாடாதவங்க என் வாழ்க்கை விளையாட்டாக இருந்துச்சு. அதனால சின்ன அதிக புத்தகங்கள்லாம் இப்போ படிக்கிறது நின்று போச்சு. ஒரு சின்ன உதாரணம், ஆசிரியரும் பெற்றோர்களும் ஒரு ஏணி மாதிரி. அவங்க எப்பயுமே இறக்கி விட மாட்டாங்க. முடியலைன்னா கையை பிடிச்சி என்ன செய்வாங்க, ஏற்றி தான் விடுவாங்க. இந்த ரெண்டு பேர்த்த எப்பயுமே நீங்க சபிக்க கூடாது. புரியுதா? அவங்க திட்டுனா எதுக்கோ உன்னை நல்வழிப்படுத்துறதுக்கு தான் என்ன செய்வாங்க, ஃபாலோ பண்ணுவோம், ஒன்று இது பண்ணுவாங்க. அதனால வாழ்க்கையில் படிப்புங்கிறது ஒன்று, வாழ்க்கைங்கிறது ஒன்று. வாழ்க்கை கல்வியில நீ ரொம்ப என்ன செய்யணும், வெற்றி பெறுறதுக்கு கடுமையா உழைக்கணும். ஆனா இதை கடுமையா உழைக்கணும்னா மம்பட்டி கடப்பாறை வச்சுட்டு வெட்டிட்டு இருக்காங்க. இருக்கிற சமூகத்தோட சமூக சூழல் எப்படி இருக்குதுங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீ சூழலை உருவாக்கி கொள்ளும். ஒரு சின்ன உதாரணம், நீ திண்டுக்கல்ல இருந்து சென்னைக்கு பயணம் போற ட்ரெயின்ல அதுக்கு இடையில இருக்கிற ஜங்ஷன்ல ஏறுறவங்க எல்லாம் வந்து உனக்கு வந்து என்ன செய்வாங்க, வருவாங்க, ஏறுவாங்க, போயிடுவாங்க, வருவாங்க, இறங்குவாங்க, ஏறுவாங்க, போயிடுவாங்க. ஆனா இந்த ரயில் பயணம் மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை. அதனால வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்தி அனுமதிக்கிறேன். நன்றி.